ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் 2 இங்கே இப்போ நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு வேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், ரீட் அலவுட் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ் யூ see in the word வால். அதாவது வேர்ட் வாலில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை சத்தமாக படிக்கணும், சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் இப்போ ஈஸி. இது நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் இந்த இதில் எங்கே இருக்கோ அதை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், ஐ லைக் தெம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஐ லைக் தெம். இப்போ இதில் வந்து இந்த 3 வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஐ கொடுத்துட்டாங்க, லைக் கொடுத்துட்டாங்க, தெம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வேர்ட் வாலில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்கோ இதில் இருக்கிற வேர்டை நம்ம இங்கே சர்க்கிள் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது, ஐ இருக்கா பாருங்கள், ஐ இல்லை. லைக் இருக்கா பாருங்கள், லைக்கும் இல்லை. அப்போது தெம் இருக்கா பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், தெம் இருக்கா. அப்போது இங்கேயும் தெம் இருக்குது, இங்கேயும் தெம் இருக்குது, THEM தெம். ஓகேங்களா? அப்போது இதை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ண. இங்கே என்ன வேர்டு இருக்கோ அதை அப்படியே இங்கே எடுத்து சர்க்கிள் பண்ண போகிறோம். அந்த வேர்டு அப்படி இங்கே இருக்கிற வேர்டை இங்கே இந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். சிம்பிள், முடிஞ்சிடுச்சிங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். புரியாமல் படிக்கிறீங்க, அப்படியே மக்கப் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். ஓகேங்களா? அதனால தான் ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சில்ட்ரன், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இ வாஸ் எ குட் ஓல்டு மேன். இப்போ இதில் வந்து ஹீ கொடுத்துருக்கான், வாஸ் கொடுத்துருக்கான், ஏ குட் ஓல்டு மேன், இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ சென்டென்சஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த வேர்ட் வாலில் என்ன இருக்கோ அந்த சென்டென்ஸும் இங்கே இருக்கிற சென்டென்ஸும் இருக்கான்னு பார்த்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹீ இருக்கா பாருங்கள், இந்த சென்டென்ஸ் இருக்கா பாருங்கள், ஹீ இருக்கா, இல்லை. வாஸ் இருக்கா பாருங்கள், இல்லை. WAS வாஸ் இல்லை. ஏ இருக்கா, ஏவும் இல்லை. சரி பாருங்கள், அடுத்து பாருங்கள், குட், GOOD குட் இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், குட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை சர்க்கிள் பண்ண போகிறோம். இங்கே குட் இருக்குது, அப்போ நம்ம குட்டு சர்க்கிள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஓல்டு இருக்குது. ஓல்டு இருக்கான்னு பாருங்கள், OLD ஓல்டு, இதோ இருக்குது பாருங்கள், ஓல்டு இருக்கா. அப்போது நம்ம அதையும் சர்க்கிள் பண்ண போகிறோம். அப்போது மேன் இருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட்டு MAN மேன் இருக்குது. மேன் இருக்கா, இல்லை. மேன் இல்லை. அப்போது இந்த சென்டென்ஸ் இல்லை. ஒரு 2 சென்டென்ஸ் தான், குட்டு ஓல்டு மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், நீங்களே இதை சொல்லணும். தேர்டில் வந்து ஐ இருக்கா, ஐ ஏற்கனவே நம்ம செக் பண்ணிட்டோம், இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இருக்கா பாருங்கள், JUST ஜஸ்ட்டுன்ற வேர்டு இருக்கா பாருங்கள், இருக்கா, இதோ இருக்குது பாருங்கள், இருக்கா. ஸோ அப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். இருந்தால் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன வேர்டு இருக்குது, சா இருக்குது, SAW சா இருக்குது. அது இருக்கா பாருங்கள், இருக்கா, இருக்குது, இதோ இருக்கா, இருக்குது. அப்போது நம்ம அதையும் சர்க்கிள் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹிம் இருக்கா பாருங்கள், HIM ஹிம் இருக்கா, இல்லை. ஓகேங்களா? ஹிம் வந்து இல்லை. புரியுதா? புரியும் நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன் பாருங்கள், கேன் யூ see the fish. கேன் இருக்கா பாருங்கள். இதில் என்ன இருக்குது, கேன் இருக்குது, யூ இருக்குது, சி இருக்குது, த இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ கேன் இருக்கா பாருங்கள், CAN கேன் இருக்கா பாருங்கள். இதில் இல்லை. யூ இருக்கா பாருங்கள், YOU இருக்கா பாருங்கள், இல்லை. சி இருக்கா பாருங்கள், SEE சி இருக்கா பாருங்கள், இருக்குது, இதோ இருக்கா, இருக்குது. அப்போ இருந்தால் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் த இருக்கா பாருங்கள், TH த இருக்கா, இல்லை. ஃபிஷ் இருக்கா பாருங்கள், FISH ஃபிஷ் இருக்கா, இல்லை. ஓகேங்களா? ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிவ் மீ சம் ஜாம். கிவ் இருக்குது, மீ இருக்குது, சம் இருக்குது, ஜாம் இருக்குது. ஓகேங்களா? கிவ் இருக்கா பாருங்கள்,
ஜே வி கிவ் ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஓகேங்களா. அப்போது நம்ம இது என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். கிவ் இருக்குது, சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீ இருக்கா பாருங்கள், இல்லை ஓகேங்களா. சம் இருக்கா பாருங்கள், எஸ்ஓஎம்இ சம் இருக்கா பாருங்கள், இல்லை. ஜாம் இருக்கா பாருங்கள், ஜேஏஎம் ஜாம் இருக்கா பாருங்கள், இல்லை ஓகேங்களா. ஓகே, அப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th பாருங்கள், டேக் அஸ் டு த ஜூ. டேக்கு அஸ்ஸு டு த ஜூ இருக்குது. இப்போ டேக் இருக்கா பாருங்கள், டிஏகேஇ டேக் இருக்கா பாருங்கள், டேக் இல்லை ஓகேங்களா. அஸ் இருக்கா பாருங்கள், யூஎஸ் அஸ் இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா. இப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். 2 இருக்கா பாருங்கள், 2 இல்லை. த இருக்கா, த ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், இல்லை. ஜூ இருக்கா பாருங்கள், அதுவும் இல்லை ஓகேவா. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதாவது அந்த வேர்டில் இருக்கிற வேர்டை நம்ம இங்கே வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சென்டென்ஸில் இருந்தால் நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம், புரியுதுங்களா. இதில் என்ன வேர்டு இருக்கோ அதே வேர்டு இதுலேயும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ண போகிறோம். அதுதான் இந்த எக்ஸசைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சாரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ். இதே தான் சேம், இங்கே அதே பேட்டர்னில் இங்கே வந்து 2 இடத்துல கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போ என்ன கெட்டு கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, கிவ் மச், நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து JGIVEOLDAD கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்று சர்க்கிள் பண்ணி காட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கெட் இருக்குது, இங்கே கெட்டு சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிவ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், GIVE, புரியுதுங்களா. இந்த செகண்ட் வேர்டு இங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன வேர்டு வருது பாருங்கள், ஓ இருக்குது, எல் இருக்குது, டி இருக்குது. இங்கே எங்கன்னா ஓஎல்டின்னு இருக்கான்னு பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இருக்கா. அப்போது நம்ம இதையும் சர்க்கிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஒய்லலாம் இங்கே எதுவுமே இல்லை வேர்டு, அப்போ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், FORE ஃபார் எக்ஸு எஸ்ஸு ஜி எஸ்ஸு ஏடபிள்யூ இருக்குது. இப்போ இதில் வந்து FOR ஃபார்னு இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போ எஃப்ஐ விட்டுருங்க. ஓஆர்னு மட்டும் இருக்கா பாருங்கள், இங்கே இருக்கா, இருக்குது. அப்போது நம்ம இதை சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு EXன்னு இருக்கா பாருங்கள், இல்லை. SGSன்னு இருக்கா, இல்லை. SG இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், SAWன்னு இருக்கான்னு பாருங்கள், இதோ இருக்குது, இருக்கா. அப்போது இதெல்லாம் ஒரு ஒரு வேர்டு ஓகே. கிவ், ஓல்ட், ஆர், சா, இதெல்லாம் ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, கெட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓ இருக்குது, டி இருக்குது. ஓடின்னு இருக்கா பாருங்கள், எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், TAKE டேக், டேக்னு இருக்கா பாருங்கள், TAK இதோ இருக்கா. அப்போது அதை நம்ம சர்க்கிள் பண்ணோம் ஓகேங்களா. எஸ் இல்லை, ஈஸி சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா. இப்போது அது என்னென்னா, அந்த ஒரு லைன் எடுத்துக்கிறோம். அந்த லைனில் நம்ம என்ன வந்து உங்களுக்கு வருது அப்படின்றத நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், COME கம் இருக்கா, கம் இருக்குது. ஸோ நம்ம கம்மை வந்து ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இருக்குது, கே இருக்குது, EKன்னு ஒன்றும் இல்லை. அப்புறம் MUCH மச்சுன்னு இருக்கா பாருங்கள், மச் இருக்குது, இதோ இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம், புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், IIன்னு இருக்கா, இல்லை. IIOன்னு இருக்கா, இல்லை. PUT இருக்கா பாருங்கள், புட், PUT என்னது, புட் இருக்குது. அப்போ அதை ரவுண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் TM இருக்கா பாருங்கள், இல்லை. ME இருக்கா பாருங்கள், இது பார்த்திங்களா, இருக்குது. அப்போது இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ME இருக்குது. S மட்டும் இருக்கா, இல்லை. அப்போ அதை நம்ம விட்டுறணும்.
அப்புறம் ஹெச் இசட் எஸ்ஸு இசட்டு எக்ஸு இந்த மாதிரி எதனா இருக்கா பாருங்கள். ஹெச் எஸ்ஸு இசட்டு எதுவுமே இல்லை. டிஓ இருக்கா பாருங்கள். டூன்னு இருக்கா பாருங்கள். இதோ இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. என்ஜின்னு இருக்கா இல்லை. டிஆர்னு இருக்கா இல்லை. அதை விட்டுருங்க, அது ஒரு சென்டென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு டிஹெச்இ இருக்கா பாருங்கள். தன்னு இருக்கா. தன் இல்லை. டிஹெச்இஎன் தென்னுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க இருக்கா. அப்போது டிஹெச்இஎன் சர்க்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் அப்படி வருது. நெக்ஸ்ட்டு சிடபிள்யூ இசட்னு இருக்கா இல்லை. பிஒய்ன்னு இருக்கா பாருங்கள். இருக்கா. பைன்னு இருக்கா. அப்போது இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும். சீன் மட்டும் ஒன்று கூட இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். எஃப்ஓஆர்னு இருக்கா பாருங்கள். ஃபார்னு இருக்கா பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். இருக்கா. இது ஃபார். எஃப்ஓஆர் ஃபார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிஓஎம்இ கம்முன்னு இருக்கா பாருங்கள். இருக்குது பாருங்கள். இதோ இருக்கா. அப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு சென்டென்சஸ். இப்போது நீங்கள் இது ரவுண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, ரவுண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இதெல்லாமே ஒரு சென்டென்ஸ். இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சென்டென்ஸை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஜேடபிள்யூஎன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கிடையாது, இங்கேயும் இல்லை. அது ஒரு இது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள். டியூஜி இருக்கா பாருங்கள். டியூஜி டக் இல்லை. ஜேயூஎஸ்டி ஜஸ்ட் இருக்கா பாருங்கள். ஜஸ்ட் இருக்குது. இது ஒரு சென்டென்சஸ். ஜேயூஎஸ்டி ஜஸ்ட்டுன்றது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது எஸ்இஇ இருக்கா. சி இருக்குது. சின்றது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி. இப்போ இதுக்கு யார் கேட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சாரி, அது வந்து சர்க்கிள் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கனாவே ஈஸியாக எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்குமே வந்து நாலேஜ் நல்லா கெயின் ஆகும். ஓகேவா சில்ட்ரன்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ்.